بسم الله الرحمن الرحيم. زر بن حبيش قال سألت أبي بن كعب فقلت إن أخاك ابن مسعود يقول من يقوم الحول يصيب ليلة القدر. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நற்பாக்கியம் நிறைந்த நல்லோபத்தமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை பெற்றிருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்திவிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை வர உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஸிர் பின் ஹுபைஷ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், சஅல்து உபை பின் கஅப், உபை பின் கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் நான் கேட்டேன். فقلت عبد الله بن مسعود إن أخاك ابن مسعود. سألت أبي بن كعب فقلت إن أخاك ابن مسعود يقول من يقوم الحول. ஸிர் பின் ஹுபைஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க உபை பின் கஅபை சந்திச்சு கேட்கிறாங்க, உங்களுடைய சகோதரரான அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவங்க சொல்றாங்க, மையகூம அல் ஹவுல், யார் ஒருவர் யுஸீபு லைலத்துல் கத்ர், ஒரு வருடம் முழுவதும் நின்று வணங்கினால் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைய முடியும் சொல்லி சொல்றாங்களே. லைலத்துல் கத்ருடைய இரவை அடையணும்னா என்ன பண்ணணும்? வருடம் முழுவதும் இரவில் நின்று வணங்கினால் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்ள முடியும் என்ன இப்னு மஸ்ஊத் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி உபை பின் கஅபிடம் நான் கேட்டேன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்லக்கூடிய வார்த்தை வைத்து உபை பின் கஅப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்யட்டும். யாருக்கு? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். அராத அவர்கள் நாடுகிறார்கள், லா யத்தகிலு நாஸ், மக்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் அமல் செஞ்சுட்டு மற்ற நாட்களை எல்லாம் அசல்கா விட்டுறக்கூடாது என்பதற்காகவே நாடுகிறார்கள் போலுக்கு. அவங்க வருஷம் ஃபுல்லட்டும் அந்த லைலத்துல் கத்ரை தேடி வருஷம் ஃபுல்லா தொழுகட்டுமே அப்படின்னு நிலையில அவங்க நாடி சொல்லியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அன்னஹு அலிம அன்னஹா ஃபீ ரமலான், அவர்களுக்கு தெரியும் அது ரமலானில் தான் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும். ரமலானுடைய கடைசி பத்தில் தான் இருக்கிறது என்பதும் அவருக்கு தெரியும். அது 27வது நாள் என்பதுதான் அவருக்கு தெரியும். சொல்றாங்க, ரமலான்ல இருக்கு தெரியும், கடைசி 10 நாள்ல இருக்கு தெரியும், அது 27வது நாள் தான் என்பதும் யாருக்கு தெரியும்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுக்கு தெரியும். அவர்கள் சொல்வது காலம் முழுவதும் இரவில் நின்று வணங்கினால் லைலத்துல் கத்ர் இரவை அடைத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னதுக்கு காரணம் என்ன? மக்கள் மற்ற நாட்களில் இபாதத்திலிருந்து விலகி விடுவார்கள் என்பதற்காக வேண்டி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உபை பின் கஅப் ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டு, சும்ம ஹலஃப, பிறகு சத்தியம் விட்டு சொல்லிட்டாங்க, லா யஸ்தஸ்னா அன்னஹா லைலத்துன் 27, அது 27வது இரவு தான் என்பதை சத்தியம் விட்டு சொல்கிறார்கள். நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, இப்படி சத்தியம் விட்டு சொல்றீங்களே,
யார் சொன்னது அப்படின்னு கேட்டப்ப யா அபா முந்திர் قال بعلامة وبآية التي أخبرنا رسول الله صلى الله عليه وسلم சொன்ன அடையாளங்களை வைத்து நான் சொல்லுகிறேன். எல்லாத்துக்கும் இரவ சில அடையாளங்களை சொல்லி இருக்கிறாங்க, சில அத்தாட்சிகளை சொல்லி இருக்கிறாங்க. அதை வைத்து நான் என்ன பண்றேன் சொல்றேன். அது என்ன அடையாளம்? அன்னஹா தத்லுஉ யௌமைதின் லா ஷுஆஉ லஹா. அந்த நாள் பகலையில் வெயில் சுடருட்டு எரியாது, சுடருட்டு இருக்காது. ரொம்ப மென்மையாக இருக்கும். வெயில் ரொம்ப ஹாட்டா இருக்காது, ரொம்ப சாஃப்டா இருக்கும் ரொம்ப அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதை வைத்து கணித்து அதை ஆய்வு செய்து நான் என்ன சொல்றேன், 27வது நாள் தான் என்பதை நான் சத்தியப்பட்டு சொல்கிறேன் என்று ஹதரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர். கடைசி 10 நாட்களில் கடுமையாக அமலுக்காக வேண்டும் முயற்சி செய்வாங்க, அமல் செய்வதற்கு கடும் முயற்சியில் இருப்பாங்க. மற்ற நாட்கள் எல்லாம் அவ்வளவு முயற்சிகள் இருக்காது, கடைசி 10 நாட்கள்ல அவ்வளவு முயற்சி செய்து அந்த கடைசி 10 நாட்களை கண்ணியப்படுத்துவாங்க. இதுவும் முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடியது. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா தஹலல் அஷ்ர், கடைசி 10 நாட்கள் வந்துட்டா, ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் வந்தா, ஷத்த மிஸ்ரஹு, அவங்களுடைய கீழாடையை நல்ல இறுக்கு கட்டிக்குவாங்க. கீழாடையை இறுக்கு கட்டிக்கொள்வது அப்படி என்னன்னா, அதுல திருப்பி அவங்க அதுல கவனம் செலுத்தாமல் இருப்பது அப்படிங்கிற ஒரு விளக்கம் சொல்றாங்க. இருக்க கட்டிக்கொள்வது அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸுக்கு முஹத்தீஸ்கள் விளக்கம் சொல்றாங்க. அந்த இரவுகளில் மனைவிமார்களிடம் அந்த அவருடன் சேர்ந்து இருப்பதை தவிர்த்திருப்பதற்காக வேண்டி இறுக்கி கட்டி கொள்கிறார்கள். அப்படியும் என்ன பண்றாங்க, அந்த கவனங்கள் எல்லாம் இல்லாமல் இருப்பதற்கு இருக்க கட்டி கொள்கிறார்கள் என்றும் பெருமக்கள் இந்த ஹதீஸினுடைய செய்திக்கு சொல்லுவாங்க. அதே போல இருக்க கட்டி, கீழாடை இறுக்கி கட்டி கொண்டு வஹ்யா லைலஹு, இரவை உயிர்ப்பிப்பார்கள். இரவை உயிர்ப்பிக்கிறதுனா விழித்திருந்து அமல் செய்வது, அந்த இரவு முழுவதும் விழித்திருந்து அமல் செய்வது. அகலமு, குடும்பத்தார்களை எழுப்பி விடுவாங்க. தான் மட்டும் அமல் செய்யறதில்ல, குடும்பத்தார்களையும் என்ன பண்ணணும், எழுப்பி விடுவாங்க என்பதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி. அதே போல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், குன்து யா ரசூலல்லாஹ், ஆயிஷா கேக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அரஐத இன் அலிம்து ஐயு லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவை நான் அடைந்து, நான் அதை விளங்கிக் கொண்டு அதை அடைந்து கொண்டால் நான் என்ன செய்யணும் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், கூலி அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்று இந்த பிரார்த்தனையை, இந்த பாவ மன்னிப்பை, இந்த துஆவை என்ன பண்ணுங்க, லைலத்துல் கத்ருடைய இரவில் ஓதிக்கொள்ளுங்கள். என்ன பொருள்? அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னக அஃபுவுன், நீதான் மன்னிக்கக்கூடியவன். யார் மன்னிப்பா நம்ம பாவத்தை? இன்னக அஃபுன், நீதான் மன்னிக்கக்கூடியவன். இன்னக அஃபுன், நீதான் மன்னிக்கக்கூடியவன். துஹிப்புல் அஃவ, மன்னிப்பை விரும்பக்கூடியவன். அடியார்கள் பாவம் மன்னிப்பு கேட்டா அதை அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இரவில் காலை வரையும் என்னுடைய அடியார்கள் என்னிடம் பாவ மன்னிப்பு தேட மாட்டார்களா என்று எதிர்பார்க்கிறான். அப்படி விரும்பி தானே செய்யறது. துஹிப்புல் அஃவ, மன்னிப்பை விரும்பக்கூடியவன் நீதான். ஃபஅஃபு அன்னி, என்னை மன்னித்து விடுவாயாக. ஃபஅஃபு அன்னி, என்னை மன்னித்து விடுவாயாக என்று
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லைலத்துல் கத்ருடைய இரவுல இந்த துஆவை ஓதிக் கொள்ளுங்கள். என்ன செய்யணும்னு கேட்டப்ப இந்த துஆவை ஓதிக் கொள்ளுங்க என்று சொல்லி தரக்கூடிய ஹதீஸ் அஹ்மது, இப்னு மாஜா, திருமிதி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ் நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்